எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கர்த்தருடைய கிருபையால நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் கர்த்தருடைய கிருபையால நல்லா இருக்கேன். பின்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியுதா? அது ஒரு விளையாட்டு அரங்கம். அங்கே வந்து அநேகர் வருவாங்க, அநேகர் வந்து விளையாடுவாங்க, அநேகர் வந்து போட்டிகள்லாம் கலந்து கொள்வாங்க. கலந்து கொண்டு அவங்களுக்கான பரிசு பொருளை வந்து பெற்றுக்கொள்வாங்க. அவங்க வந்து ஜெயிக்கும் போது அவங்க வந்து வரும்போது ஒரு நோக்கத்தோடு வருவாங்க. அது என்ன நோக்கம்னா வந்து நம்ம அந்த பரிசு பொருள் நம்ம ஜெயிச்சு நம்ம இங்கே போய் நம்ம ஜெயிச்சு நம்ம அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளணுன்ற நோக்கத்தில் வருவாங்க. அவங்களுக்கான பந்தய பொருள் வந்து அங்கே வந்து அவங்களுக்காக வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு டீம் வந்து ஜெயிச்சு அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுவாங்க. பாருங்கள், அதுக்காகவே இவ்வளோ அழகான கட்டடத்தை கட்டியிருக்காங்க. ஏசப்பா அதுபோல் ஏசப்பா வந்து நமக்காக இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பூமியை வந்து படைச்சிருக்காரு. அதே போல் நம்மளையும் ஒரு நோக்கமாக படைச்சிருக்காரு. அந்த நோக்கத்தை நம்ம அறிஞ்சு அந்த நோக்கத்தை நம்ம வந்து நிறைவேற்றி அந்த பரிசு பொருள் நமக்கான வச்சிருக்க பந்தய பொருளெல்லாம் நாம் பெற்றுக்கொள்றதுக்காக ஆயத்தமாக இருக்கணும். அந்த நோக்கத்தை வந்து நம்ம நிறைவேற்றி அந்த பரிசு பொருளை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. எப்படி இங்கே வந்து விளையாட அத்தனை பேருமே வந்து அவங்களுக்கான பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறாங்களோ, அந்த மாதிரி பூமியில் ஏசப்பாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுற அத்தனை பேருமே வந்து அவங்களுக்கான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.